332. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 285 வந்திருக்கு. 391. யாரும் இல்லையே, அங்கே உள்ள ஒருத்தர் மாட்டிகிட்ருக்காரு. ஆமாம் கைஸ், கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ஆனால் லொக்கேஷன் இங்கே காட்டுது. எம்டியான ரோட்லேயே தான் பிக்கப் போட்டிருக்க போகிறாங்க. நேற்று ஓட்டினதே மொத்தமாக 2 ரைடு தான். இந்த 2 ரைடையும் நான் இதோடய ஆட் பண்ணுறேன் கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 60 நாள் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சில் இன்றைக்கி நாள் 16 கைஸ். இன்றைக்கி டேட்டு ஏப்ரல் 16. இப்போது டைம் என்ன ஆகுதுன்னா 7:40 ஆகுது கைஸ். நைட்டு 7:40. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஓட்டுறது தாங்க கைஸ் பிளானு. நான் நைட்டு ஓட்டினதில்லை இது வரைக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம். எப்படி ஆர்டர் இருக்கும் என்னன்றதெல்லாம் தெரில. நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது போர்ட்டர் பார்சலு. 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி ஆவடி ட்ராப்பு கைஸ். நம்ம முதல்ல இந்த பார்சல் போய் பிக்கப் பண்ணலாம். பார்சல் பிக்கப் பண்ணியாச்சு. இந்த ஒரு பாக்ஸு தான். ஆனால் நான் ரோப் எடுத்துகிட்டு வரல. ரோப்பு பைக்கு கவர்லேயே இருந்துச்சு, அப்படியே சர்வீஸ் விட்டேன். இப்போ இங்கே எங்கே ரோப்பு கிடைக்கும்னு தெரியல கைஸ். இந்த பார்சல் அப்படியே முன்னாடியே வச்சாச்சு கைஸ். இது ஏன்னா அவுட்டர் ரிங் ரோடு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். இது 30 கிலோமீட்டர் 50 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். நம்ம பைக்கு சர்வீஸ் போயிருக்கு, அதனால தான் நான் இந்த பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நைட்டில். ஆனால் ஆர்டர் எப்படி இருக்குன்னு தான் தெரியல. நைட் ரைடு வந்து நான் ஓட்டினதில்லை கைஸ். நைட்டு ஆர்டர் கிடைக்குமா என்னான்னு தெரியல. இந்த சேலஞ்சு மட்டும் பண்ணலன்னா நான் முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்துருந்துருப்பேன். ட்ரை பண்ணி பார்த்து ஆர்டர் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்றதுனால நான் ட்ரை பண்ணல கைஸ். இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம். ஆர்டர் ஒழுங்காக இருந்துச்சுன்னா இப்படியே கண்டினியூ பண்ணலாம் கைஸ். நைட்டே ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங் தான் ஓட்டணும். இன்றைக்கி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், நம்ம பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். லைட்டா கை வலியுது. அப்படியா? ஹாஸ்பிட்டல் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கு. கை வலினால எதுவும் தண்ணி குடிக்கணும்ல. என்ன பே பண்ணுங்களா? ஆமாண்ணா. சொல்லுச்சு 332. 332 அவங்க பே பண்ணுறேன்னாங்க. கைஸ், இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 345 வந்திருக்கு. கஸ்டமர் பே பண்ண வேண்டியது 332. நமக்கு கமிஷன் போக 304 வந்திருக்கு கைஸ். கைஸ், அந்த ரைடு இப்போ தான் முடித்தோம். 2 நிமிஷம் தான் இருக்கும். நமக்கு அடுத்த ரைடு கிடச்சிருச்சு கைஸ். இது வந்து ஊபரில் வந்துச்சு. ஊபர் பார்சலு 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி பெருங்குளத்தூர் ட்ராப்பு. பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ஓகே, தேங்க்யூ மேம். 270 something. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. கேமரா. ஹாய் சொல்லு. சே ஹாய் அங்கிள். ஹாய். கைஸ், பார்சல் பிக் பண்ணியாச்சு. இது 26 கிலோமீட்டரு 44 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். அமௌண்ட்டு 270 காமிச்சு தான். எனக்கும் அவ்வளோதான் காமிச்சிது. 270 277 எவ்வளோ காமிச்சிது. அவங்க 300 பே பண்ணிட்டாங்க கைஸ். கைஸ், பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம்.
தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூண்ணா. கைஸ் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 276 காமிச்சிருக்கு. அவங்க 300 பே பண்ணிட்டாங்க முன்னாடியே. இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ், ஒரு சின்ன ரைடு. 600 மீட்டரில் பிக்கப் பண்ணி குரோம்பேட்டை ட்ராப்பு கைஸ். இது 6 கிலோமீட்டர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் பைக் பூஸ்டில் தான் வந்துச்சு. கைஸ் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ரேப்பிடு ஓடிபி சொல்லுங்க. 685. இந்தாங்க ப்ரோ ஹெல்மெட். போகலாமா? கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 7 கிலோமீட்ரு 15 நிமிஷம் காட்டுது கைஸ். தேங்க்யூ. ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 65 வந்திருக்கு. கமிஷன் போக 59 வந்திருக்கு கைஸ். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 60 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சில் நாள் 17 இன்னைக்கு. இப்போது இன்னைக்கு டேட் வந்து ஏப்ரல் 17 கைஸ். டைம் 10 நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி அடையார் ட்ராப்பு. கைஸ் அப்புறம் நம்ம பைக்கை சர்வீஸ் விட்ருக்கோம். அதனால தான் இந்த பைக்கு. நேற்று 2 ரைடு எடுத்துருப்போம் கைஸ். நேற்று ஓட்டினதே மொத்தமாக 2 ரைடு தான். நைட் ரைடு ஓட்டலான்ட்டு பிளான் பண்ணி வந்தேன். ஆனால் ஓட்ட முடியல, சுத்தமாக ஆர்டரே கிடைக்கல. அதனால் நான் பாதியிலேயே வந்துட்டேன் ரூமுக்கு. அந்த 2 ரைடையும் நான் இதோடய ஆட் பண்ணுறேன் கைஸ். அதுக்காக தனியாக வீடியோ போட முடியாது. அதனால் டே 16, 17 ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் போட்டுறேன் கைஸ். பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ஒரே நிமிஷம். கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 17 கிலோமீட்டர் 37 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 226 வந்திருக்கு. கஸ்டமர் வரும்போதே பே பண்ணிட்டாங்க. கமிஷன் போக 212 வந்திருக்கு கைஸ். கைஸ் நம்ம ஃபஸ்ட் ரைடு முடிச்சு 1 hour ஆகிடுச்சு. நமக்கு இப்போ தான் அடுத்த ரைடு கிடச்சிருக்கு. இது இங்கே 500 மீட்டரில் பிக்கப் பண்ணி அயனாவரம் ட்ராப்பு கைஸ். கைஸ் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ஓடிபி சொல்லுங்க. 924. பஸ் ட்ரிபிள்ஸா? 3 பேரா? 3 பேர். ஒரு பாப்பா தானே போட்டுருக்கு. சரி ஓகே ஓகே வாங்க வாங்க போகலாமா? கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 18 கிலோமீட்டர் 46 நிமிஷம் காட்டுது கைஸ். இங்கேயா? ஓகேண்ணா. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 204 210 அமௌண்ட்டு 204 தான் கஸ்டமர் பே பண்ணோம். ஆனால் இது ஒரு அப் அண்ட் டவுன் ஆர்டர் கைஸ். இப்போது ரிட்டன் அதே லொக்கேஷனுக்கு போகணுமா. அந்த பாப்பாவை மட்டும் இங்கே விட்டுட்டு அவர் வரான்ருக்காரு. ரிட்டன் மறுபடியும் அவர் அங்கேயே போய் ட்ராப் பண்ணலாம். பார்த்து பார்த்து பார்த்து
ஓகேண்ணா, தேங்க்யூ. கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எதையும் புக் பண்ணல, ஆஃப்லைனில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். போகும்போது 204 வந்துச்சு. இப்போ அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து 430 பே பண்ணிட்டாங்க கைஸ். தேங்க்ஸ்ண்ணா. நம்ம லாஸ்ட் ஆர்டர் முடிச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது 1.2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி திருநீர்மலை ட்ராப்பு. இது ஊபரில் வந்துச்சு கைஸ். கைஸ், பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோம். என்ன ப்ரோ, பார்சல் தானா? ஓகே. பார்சலாக புக் பண்ணியிருந்தீங்க? நீங்கள் புக் பண்ணது பார்சல் இல்லைல்ல? ஓகே, இல்லை கேட்டேன். ஓடிபி சொல்லுங்கள். 4295. பேமெண்ட் அங்கே பண்ணுவாங்களா? போயிட்டு கால் பண்ணவா? ஓகே கைஸ், இந்த பார்சல் பிக் பண்ணியாச்சு. இந்த பார்சல் தான். இவங்க பார்சல் போடல, ஊபர் பைக் டாக்ஸி தான் புக் பண்ணியிருந்தாங்க. இப்போது பார்சல் கொடுத்துட்டாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இது 20 கிலோமீட்டர் 43 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். பார்சல் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். அவங்களுக்கு கால் பண்ணுறீங்களா? அவங்க நம்பர் இல்லை. இல்லை, நீங்கள் தர வேணாம். அவரு தரேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அதான் நானே அவருக்கு அனுப்பிச்சிடுவேன். அப்படியா? அவர் தான் நம்பர் அனுப்புகிறாரா, நான் அதுக்கு இதுவும் அனுப்பிச்சிடுவேன், அவர் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எனக்கு அனுப்பிடலாமே. அதான் சொன்னார், நான் தரேன், நம்பர் தரேன். அவர் அங்கேயே தான் சொன்னார், நான் உங்களுக்கு பே பண்ணுறேன்னு சொன்னார். அவர் நம்பர் என்கிட்ட இல்லை. நான் கேட்டேன், நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்த பிறகு உங்களுக்கு பண்ணிருட்டோமான்னு கேட்டேன். அவர் இல்லை, நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு பே பண்ணுங்க, நான் கொடுத்துக்கிறேன்னு சொன்னார். அப்படியா? ரெண்டும் ஒன்று தான், பட் அவர் அப்படி தான் சொன்னார் என்கிட்ட. சரி, ஓகே. அவர் நம்பர் இல்லை, அதுதான் பிரச்சனை. கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 285 வந்திருக்கு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. கைஸ், இந்த போன பார்சல் இப்போ தான் கொடுத்து முடித்தோம். ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். நமக்கு இப்போ அடுத்த ரைடு கிடச்சிருக்கு கைஸ். தாம்பரம் ட்ராப்பு 9 கிலோமீட்டர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ், இப்போ நமக்கு ஒரு ரைடு கிடச்சதில்ல, அந்த ப்ரோ வந்து லிஃப்ட்டில் வரும்போது லிஃப்ட்டு ஸ்டக் ஆகிடுச்சான். லிஃப்ட்டில் மாட்டிகிட்ருக்காரு. நான் போய் ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன், எதுவும் வரல. இப்போ இங்கே செக்யூரிட்டி யாராச்சும் இருந்தால் சொல்லலாம். இங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்கார். ஆனால் 9th பிளாக்ல லிஃப்ட்டு பிளாக் ஆகிடுச்சு. 9th பிளாக்ல லிஃப்ட்டு ஸ்டக் ஆகிடுச்சு. யாரும் இல்லையே, அங்கே உள்ள ஒருத்தர் மாட்டிகிட்ருக்காரு. ஆமாம். நம்பர் 9ல் லிஃப்ட்டில் ஒருத்தர் மாட்டிக்கிறாங்களாம். மெயின்டெனன்ஸ் யாருன்னா இருந்தால் வர சொல்லுங்க. ஆமாம், உள்ள ஆள் இருக்கா? இருக்காங்க. இந்த பக்கம் இழுக்குவா ப்ரோ? வரல. ஓப்பன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓப்பன்
இது திறந்தா அதுன்னு திறக்கணுமே. ஒரு நிமிஷம் கையெடு. இருண்ணா ஒரே நிமிஷம். நீ இது நான் சப்ளை பண்ணுறேன். ஓப்பன் பண்ண. சரி சரி கொஞ்சம் சரி சரி சப்ளை வரமாட்டேங்க. அது 0145. உட்காருங்க ப்ரோ. ஹெல்மெட் போகலாமா? கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 8 கிலோமீட்ரு 19 நிமிஷம் காட்டுது கைஸ். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போராடி கஸ்டமரை மீட்டுருக்கோம் கைஸ். 20 நிமிஷம் உள்ளே தான் இருந்தார். இங்கேயா ப்ரோ? உள்ளே போகணுமா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 128 வந்திருக்கு. கஸ்டமர் 130 பே பண்ணிட்டாரு. வெயிட்டிங் டைம் மட்டுமே 37 ரூபா வந்திருக்கு கைஸ். நம்ம ½ அன் ஹவர் இதுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம் கைஸ். அந்த ஆர்டர் முடிச்சு ஒரு 20 நிமிஷம் இருக்கும். நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். நான் பிக்கப் லொக்கேஷனுக்கே வந்துட்டேன். ஒரு 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி தாம்பரம் சானிட்டோரியம் ட்ராப்பு. 4657. கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 4.4 கிலோமீட்டர் 11 நிமிஷம் காட்டுது கைஸ். ஆமாம் மேம். தேங்க்யூ. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு நமக்கு அமௌண்ட்டு 71 வந்துச்சு. கமிஷன் போக 70 வந்துருக்கு கைஸ். கைஸ் நம்ம லாஸ்ட் ஆர்டர் 4:30க்கு முடிச்சிருப்போம். இப்போது டைம் வந்து கரெக்டாக 7 ஆகுது கைஸ். நான் அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூம் கொண்டேன் கைஸ். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டைம் கரெக்டாக 7 ஆகுது. நமக்கு இப்போ ரைடு கிடச்சிருக்கு கைஸ். ஒரு 300 மீட்டரில் பிக்கப் பண்ணி பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ட்ராப் வந்து திருப்பூர் கைஸ். கஸ்டமரை பார்த்தாச்சு கைஸ். அதான் பக்கத்தில் வந்து சொல்லியிருக்காப்புல. 1924 ப்ரோ. டேஷ் கேம்ல வச்சிருக்கீங்க என்ன ப்ரோ? சும்மா யூடியூப்பில் வீடியோ போடுவேன். ஓகே ஓகே ஓகே. அப்படியா? யூடியூப்ரா நீங்கள்? இப்போ தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. எப்போதுக்கு டேப்பில் ஓட்டுறீங்க? நான் ஒரு 3 மாதமாக ஓட்டிகிட்ருக்கேன். நானே இப்போ பார்ட் டைமாக ஆரம்பிச்சிருக்கேன் வேலைக்கு. அப்படியா? நான் ஒரு 3 மாதமாக ஓட்டிகிட்ருக்கேன் ப்ரோ. ஓகேவா? ஓகே தான். நல்லா தான் இருக்குது. ஆமாம், பார்ட் டைமாக ஓட்டுறது இன்னும் பெஸ்ட்டு ப்ரோ, ஃபுல் டைமை விட. எப்படி போகிறதுக்குள்ள ஒரு 500 ரூபா வந்துடுவாங்க. 380 காட்டுது இல்லையா? நீங்கள் அவ்வளோ லாங் போகிறீங்க. டிப்பாக அந்த ரைடெலாம் தாண்டி இப்போ உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு அமௌண்ட் ஏறி தான் வரும். அப்படிலாம் ஏறாது ப்ரோ. எனக்குலாம் ஏறி வரும் ப்ரோ. இல்லை இப்போது 31 கிலோமீட்டர் இருக்குல்ல, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கிலோமீட்டர் வேறு ரூட்டில் போனோம்னா ஏறும். ஷார்ட்கட் தெரியும் இல்லை, வேணா பூந்து போவீங்க. அப்படிலாம் போனால் இது காட்டின அமௌண்ட் அப்படியே தான் வரும். வெயிட்டிங் சார்ஜ் வரும் உங்களுக்கு. ஓடிபி போட்டாச்சு ப்ரோ வராது. ஐயோ வருவான்னு நினச்சேன். இல்லைன்னா வெயிட்டிங் சார்ஜ் ஒரு 5 நிமிஷம் ஏற்றுக்கலாம். நீங்கள் ஃபுல் டைமாக ஓட்டுறீங்களா? ஃபுல் டைம் ஓட்டுறேன். உங்கள் ஜிபே தானே கட்டுறீங்க? ஆமாம். இதில் என்னென்ன டிடெக்ட் பண்ணுறான் ப்ரோ அமௌண்ட்டு பிளாட்ஃபார்ம் ஃபீனு? டிடெக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 630 ரூபா எனக்கு 95 ரூபா தான் மொத்தம் 35 ரூபா டிடெக்ட் பண்ணிட்டான். ஆனால் என் ஜிபேல தான் வாங்கினேன். இல்லை அது எப்படின்னா
ஜிஎஸ்டி தனியாக பிடிப்பாங்க, கமிஷன் தனியாக பிடிப்பாங்க. அந்த கமிஷனுக்கு நம்ம 0 கமிஷன் ஒரு இது ஒன்று போடணும். எப்படின்னா ஒரு வாரத்துக்கே 69, நம்ம எடுக்கிற ரைடை பொறுத்து அது அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். நம்ம அதிகமாக ஓட்டிகிட்டே இருந்தோம்னா 299 வரைக்கும் வரும். அந்த 299 போட்டோன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம எடுக்கிற எல்லா ஆர்டருக்குமே கமிஷன் கிடையாது. நீங்கள் 130 ரூபாய்க்கு எடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, மேக்ஸிமம் 10 ரூபா பிடிப்பாங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பார்க்கலாம். கைஸ் நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது வீடியோ ப்ரோ. இது 31 கிலோமீட்டர் 55 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். $391. இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 391 வந்திருக்கு. கஸ்டமர் இன்னும் அமௌண்ட் பே பண்ணல. கைஸ் கஸ்டமர் அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. இதுக்கு நமக்கு கமிஷன் போக 369 வந்திருக்கு கைஸ். கைஸ் போன ரைடு முடிச்சு 10 நிமிஷம் இருக்கும். நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது பிக்கப்பே 3 கிலோமீட்டர் வருது. 3 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி சிறுசேரி ட்ராப்பு. நான் சும்மாவே அங்கே போகணுன்னு நினச்சேன். பரவாயில்ல, இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு. ஏன்னா சின்ன ரைடு கூட ஒன்றுமே இல்லை கைஸ். அந்த ரைடை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்த ரைடு இது தான். இது ஊபரில் வந்துச்சு. அமௌண்ட்டு 170க்கு மேலே வந்துச்சு கைஸ். ஓகே, இது போய் பிக்கப் பண்ணலாம். கைஸ் கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ஆனால் லொக்கேஷன் இங்கே காட்டுது. எம்டியான ரோட்லேயே தான் பிக்கப் போட்டிருக்க போகிறாங்க. அங்கே யாரோ லைட் அடிச்சு நிற்கிறாங்க. என்ன ப்ரோ, பைக் ப்ராப்ளமா? ஓகே ஓகே, 09 உட்காருங்க. ஓகே ஓகே, இந்த சைடு. கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. அவங்க வண்டி ஏதோ ப்ராப்ளம், அதனால் தோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இது 13 கிலோமீட்டர் 23 நிமிஷம் காட்டுது கைஸ். வெயிட், 124. உங்களுக்கு எவ்வளோ காமிச்சுது? 125. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. கைஸ் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு எனக்கு 170 சம்திங் அமௌண்ட் காமிச்சிது. ஆனால் இப்போது 129 வந்திருக்கு. கைஸ் நம்ம போன ரைடு கம்ப்ளீட் பண்ணி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி பள்ளிக்கரணை ட்ராப்பு. கைஸ் கஸ்டமர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். ரேபிடோ ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, போகலாமா? கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 18 கிலோமீட்டர் 38 நிமிஷம் காட்டுது கைஸ். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கைஸ் இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 246 வந்திருக்கு. கஸ்டமர் 250 பே பண்ணிட்டாரு. கமிஷன் போக 231 வந்திருக்கு கைஸ். கைஸ் போன ரைடு முடிச்சு 1/4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது இங்கேருந்து 300 மீட்டரில் பிக்கப் பண்ணி ஈஸ்ட் தாம்பரம் ட்ராப்பு.
98 நான் ஹெல்மெட். கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 13 கிலோமீட்டர் 25 நிமிஷம் காட்டுது கைஸ். இது ரேப்பிடோ பைக் பூஸ்ட்டு தான், பைக் பூஸ்ட்டில் தான் வந்துச்சு. ஆஹா தேங்க்யூண்ணா. கேஷ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 129 வந்துச்சு அமௌண்ட்டு. கஸ்டமர் 150 பே பண்ணிட்டாங்க. கஸ்டமர் போட்ட லொக்கேஷன் வந்து ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கைஸ். இப்போது பிரிட்ஜுக்கு கீழே போகணுமா, அதனால் இங்கேயே ட்ராப் பண்ண சொல்லிட்டாரு. இதுக்கு கமிஷன் போக நமக்கு 120 கிடச்சிருக்கு கைஸ். 21 டிப்ஸு அப்படின்னா நமக்கு இந்த ரைடுக்கு 141 கிடச்சிருக்கு. கைஸ் நம்ம டோட்டலாக இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 2 நாளைக்கு சேர்த்து, நேற்றுக்கும் இன்றைக்கும் சேர்த்து 2665 கைஸ். நேற்று வந்து நம்ம 3 ரைடு மட்டும் எடுத்திருப்போம். ஃபஸ்ட் ரைடு 304, ரெண்டாவது ரைடு 300, மூணாவது ரைடு வந்து 59. இதை ப்ளஸ் பண்ணால் 663 வருது கைஸ். 663 அப்படின்னா நம்மளோட இன்னையோட இயர்னிங்ஸ் வந்து 2003 ரூபா கைஸ். இப்போ நம்ம மொத்தமாகவே பார்த்துடலாம். பெட்ரோலுக்கு ஒரு 400 மைனஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் சாப்பிட்றதுக்கு 60 ரூபா ஆச்சு, மதியம் 90 ரூபா ஆச்சு, இப்போது 50 ரூபா ஆச்சு. 60 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சில் இன்றைக்கி நாள் 17. நம்ம 17 நாளைக்கு மொத்தமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 21,753 ரூபா ஏர்ன் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக 11 ஆகுது. நம்ம காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 13.5 மணி நேரம் ஆகுது கைஸ். 13.5 மணி நேரம் நம்ம நான் ஸ்டாப்பாலாம் ஓட்டல, இடையில கேப் விட்டு தான் ஓட்டணும். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.